யாரும் முழங்கால் படிக்கிறது தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த பரிசுத்த நாளாக இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய பிரசனமாக செய்யும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் வாயை திறந்து இந்த புதிய நாளாக இந்த ஓய்வு நாளில் பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வளர்ந்த ஆராதனை முழு பெருமடுத்து நடத்தபடியாக வருகிற மக்கள் துருமை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நம்ம தருகிற பாசம் ஜெபிங்க பார்க்க தகப்பனே நல்ல வேலைக்கா நன்றி நன்றி நன்றி. சிவனுக்கு நாளப்பா மன மகிழ்ச்சி நான் மகிழ்ந்து கலிகூறணும். கர்த்தத்தாமே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தணும். ஆவியாத்மா சரித்தை பரிசுத்தப்படுத்தணும். நாங்கள் இதோடு ஆராதிக்கணும், ஒருமனப்பட்டு ஆராதிக்கணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். ஒருவரும் மந்தமாக இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நிரப்புகிறவர். ஆண்டவரே ஒரே மன ஆவியை கொடுக்க முடியாது, எதுங்களை திறந்தள்ள முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், செவிகளை திறந்தள்ள முடியாது. செபிக்கிறப்பா ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் மத்தியில் இறங்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு பதிவுல கரம் இருக்கட்டும். சிவன சாட்சியில் எழுமத்தக்கதான் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புத அவசியங்கள் செய்யும் தகப்பனே ஸ்தோத்திரம். சபையாரை கொண்டு வரும். ஆண்டவரே துதிக்கிறோம். ஒருவரும் சொந்தப்படாதபடிக்கு, ஆண்டவரே ஒருவரும் அந்த அசட்டையா இல்லாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே நிரப்புவீனாத அந்த பிள்ளைகளை ஸ்தோத்திரம். சிவன சாட்சியை எழும்பட்டும். கர்த்ததாமே மகிமையான தேவன், வல்லமையுள்ள தேவன் முடிவிலிருந்து கரம் இருக்கட்டும். ஆண்டவரே தடையை நீக்கி போடைய ஆண்டவரே வல்லமையின் தேவனே இறம் பெரிய காரியம் இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பார். கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களே அது நம்ம பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பரிசுத்த நாமம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 3ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடலாக ஆண்டவர் படித்த வெற்றியின் நாள் இது. எல்லாரும் கைகளை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? படித்த வெற்றியின் நாள் இது.
அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று ஆகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான இரண்டாம் பாடலாக நன்றியால் சுதிப்பாடு நம் இயேசுவே நாள்தோறும் என்றும் பாடு நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எதிலோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் எதிலோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிறாரே திகைக்கிறாரே துதியினால் இருந்து விடும் திருப்பலோவா கலங்கிறாரே திகைக்கிறாரே துதியினால் இருந்து விடும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்திடுவோம் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்திடுவோம் திருக்கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டு பகுதி மூலமா நம்மளோடு இடைப்பட்ட இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா?
ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கலந்து செல்வோம். நம்ம மத்தியில் தான் அறிவான சிஸ்டர் கேரன் ஜெஃப்ரி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? தாவீதின் சங்கீதம் 34ஆம் சங்கீதம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை சுற்றி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனத்துக்கும் விலைக்கு காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாட வாசிக்க. தேங்க்யூ சிஸ்டர். நம் யாவரும் ஒருங்கிணைப்பட்டவர்களாய் 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தை நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? நீதிமான்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அவர்களும் ஆஸ்வதிக்கூடிய ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவச்செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம திலகின பாஸ்டர் தேவச்செய்திகளை கொடுப்பாங்க. லூயா அலேலூயா. உற்சாகம் வந்து கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சந்தோஷமாக வந்திருக்கிறவங்களா? இல்லை, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சந்தோஷமாய் வாஞ்சையாய் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு இன்னைக்கு போய் ஆராதிக்க போகிறேன், நன்றி செலுத்த போகிறேன், எனக்கு என்ன பேச போகிறீர் ஆண்டவரே, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். கர்த்தர் நமக்கு என்ன நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராய் செய்ய வல்லவராக இருக்குது. நிறைய எல்லா திறமைகளும் டீச்சர்ஸ் இருக்கலாம், கட்சிக்காரங்க இருக்கலாம், எப்படிலாம் பேசலாம், எல்லாம் ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை மட்டும் தேவனுடைய வார்த்தை நம்மளை சரியானபடி ஆவியானவர் நமக்கு என்ன பேச போகிறார் என்பதை சபைக்கு ஊழியக்காரங்க மூலமாய் எங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் தேவன் உங்களுக்கு பேசும்படியா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் அதிகமாக நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன பேசணும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கலாம் நீ ஒரு வார்த்தை கொடுத்துருவாரு. அதை கொடுத்து எங்கே என்ன இருக்குது, என்ன எப்படி இருக்குது, எனக்கு கூட ஆண்டவர் ஆவியானவர் கூட ஆண்டவர். இப்போ எனக்கெல்லாம் அவ்வளவா ஒரு மனப்பாட சக்தி இல்லை, படிப்புலாம் இல்லை, புரியுதுங்களா? தேவ சமூகத்தில் துதிப்பேன், காத்திருப்பேன். ஸ்தோத்திரம். இது மட்டும் தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆண்டவர் போதும். மீன் பிடிக்கிறவர்களையும் இல்லையா, ஆடு மேய்க்கிறவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதுக்கெல்லாம் நல்ல பாடணும், எல்லாம் வேத அறிவு இருக்கணும், படிக்கணும். தேவன் உதவி செய்வார். இன்னும் பாருங்க, படிப்பறிவில் அது பேதமை உள்ளவர்கள் இவர்களா இப்படி பேசுகிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு இது வந்து பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவன் நம்மளை வழிநடத்துகிறான காரியங்கள், ஆசீர்வாதமாக நடத்தக்கூடிய காரியங்கள், எல்லா இக்கட்டு பிரச்சனை விடுவிக்கிறதான காரியங்கள் இன்றைக்கு விடுவிக்கிறவர். எப்படி? எல்லா காரியத்திலும் நம்மளை விடுவிக்கிறவர். அது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், என்ன பிரயாசப்பட்டாலும், பணத்தினாலேயோ மனுஷர் தயவுனாலேயோ என்ன முயற்சி பண்ணாலும் கடைசி நாங்கள் இங்கே இதுக்கு போராடும்போது அப்படி தான் போராடினேன்.
ஐயா அப்படி விட்டு போயிட்டாரு, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ நெருக்கமாச்சு, இப்படி ஊழியமாச்சு, மந்தைகளை கொடுத்தீரே, சபையை கொடுத்துருக்கிறீரே, என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர், இப்படியே கலக்கம் கண்ணீர் சொன்னால் போராடுவேன், அழுவேன், நல்லா சிறுப்பிள்ளை மாதிரி தேவ சமூகத்தில் அழுவேன் நிறையா. எதுக்காக எனக்கு அப்படி வேணும், பணம் வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் கேட்கவே மாட்டேன், என்றைக்குமே கேட்க மாட்டேன். ஆண்டவர் இப்படி சித்தம் என்ன, இப்படி நோக்கம் என்ன, நீ கொண்டு வந்த நோக்கம் என்ன, ஊழியக்கார வீட்டு கொண்டு வந்த நோக்கம் என்ன, எனக்கு ஊழியத்தை கொடுத்த வழி என்ன, என்னுடைய பிள்ளைகள் என்ன, நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், இப்படி திட்டம் என்ன, இப்படி சித்தம் என்ன, இதுக்காக தான் அதிகமாக ப்ரேயர் பண்ணுவேன். அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். அது ஒரே விருப்பத்தை எண்ணத்தையும் நமக்கு உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எப்படி அவருக்கு பிரியமானவர்களுக்கு நம்ம மூலமாக செய்கிற காரியங்கள், நம்ம மூலமாக ஆசீர்வாதம் வரும், நம்ம மூலமாக தடைகள்லாம் நீங்கும். சும்மா இல்லை, கற்றுட்டு பிள்ளைகளை நிறைய கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு நிறைய பாடுகளை உபத்திரவங்களை தான் கற்றுக் கொடுத்தார். நெருக்கம், சிறுமை, நிந்தை, கஷ்டம், பிரச்சனை, வெக்கம், கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, கடன் தொல்லை, நிந்தை, நிறைய சொல்ல முடியாத காரியங்கள், இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய கற்றுக்கிட்டேன். நல்லது, அது உங்களுக்கு மகிமையாக இருக்குதான். உபத்திரம் நம்மளை அசைக்க முடியாதான். எப்படி மற்றவங்க அசைச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், விடுவிக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம என்ன நல்ல ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம் இல்லையா, எல்லாம் சாதிக்கலாம், அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், சுயபலத்தை எப்படிலாம் நம்பலாம். ஆனாலும் எல்லா காரியத்திலும் விடுவிக்க முடியாது. தொடர்ந்து விடுதலை வேணும்னா அவர் இருந்தால் தான் முடியும். நீ கேட்குறியா, என்னை கூப்பிடுறியா, என்னை நம்புறியா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறியா, இதெல்லாம் கர்த்தர் அறிவார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒவ்வொருடைய ஆவிகளை குறித்து, ஒவ்வொரு கீழ்ப்படுதலை குறித்து, தேவன் எவ்வளவா நேசிக்கிறீங்களோ, எவ்வளோ பயப்படுறீங்களோ, எவ்வளோ அதை கற்றுக்கொள்றீங்களோ, எவ்வளோ வாஞ்சியா விசுவாசத்தில் விரும்புகிறீங்களோ, பரிசுத்தத்தை விரும்புகிறீங்களோ, தேவ சமூகத்தை தேடுறீங்களோ, அதை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் என்ன, விடுவிக்கிறவர். எல்லா காரியத்திலும் தேவன் தான் முழுமையாக விடுவிக்க முடியும். கொஞ்ச நேரம் விடுதலை கொடுத்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும், மனுஷனாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்ன சொல்றாரு? இந்த சம்பவங்களை நிறைய எத்தனை முறை வேதத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கும், சொல்லிகிட்டே தான் இருக்கும். அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, நமக்கு ஏன் அற்புதம் நடக்கலை? அவங்க என்ன செய்தாங்க, நம்ம செய்தாதான் அற்புத அதிசயங்கள் நடக்கும். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க நிறைய கதை சம்பவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு முக்கியமானதை மட்டும்தான் எடுத்து சொல்லிட்டு போவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் நேரம் போதாது. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தால் விடுவித்தார், அவர் ஆண்டவர் என்ன செய்தார், இதை மட்டும் முக்கியமான காரியங்கள். இப்படி நம்ம இருந்தால் தான் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். லூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? அதுக்காகவே நான் இறங்கினேன். எதுக்காக பூமிக்கு வந்தார்? உங்களை விடுவிக்கும்படி. இந்த எவையிலெல்லாம் நிறைய விடுவிக்க முடியாமல் இருக்காங்க, நிறைய பேர் விடுதலை கிடைக்காமல் இருக்காங்க. அவ்வளோதான், இது முடியாது, இவங்களே விசுவாசம், அவ்வளோதான் அவிசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளை உங்களை காணான் தேசத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்காக இவர்களிருந்து உங்களுக்கு இவர்களுடைய கையிலிருந்து விடுவிக்கும்படி நிறைய பேர் விரும்புறது கிடையாது. நான் இறங்கினேன், அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார் பூமிக்கு. எதுக்கு வந்தார் மனுஷனாய்? ஏன்? நமக்காக நிந்தையும் துக்கத்தையும் சுமந்து, நோய்களை சுமந்து, பலவீனங்களை சுமந்து, பாடுகளை நிந்தைகளை சுமந்து. இது நிறைய பேர் நேசித்து விசுவாசிக்கிறது கிடையாது. ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை சும்மா இல்லை, பரிசுத்த வேதாகமும் ஆவியானவர் கொண்டு எழுதப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள். நேசித்து தியானித்து இதை கேட்டு வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் அதிசயம் செய்தவர் எங்களுக்கு ஏன் செய்யலை? நம்ம எந்த காரியத்தில் கீழ்ப்படலை, எந்த காரியத்தில் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து சரிந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய காரியங்களை கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், ஆண்டவரை துக்கப்படுத்திருப்போம், ஆண்டவரை உதாசீனப்படுத்திருப்போம், ஆண்டவரை முறுமுறுத்திருப்போம், ஆண்டவரை அலட்சியம் பண்ணியிருப்போம், ஆண்டவரை அதிகமாக முழுவதுமாக தேடாமல் இருந்திருப்போம், நன்றி கெட்டவங்களாக இருந்திருப்போம், நன்றி செலுத்தாமல் இருந்திருப்போம். அசட்டத்தனம் நிறைய பேருக்கு இப்படி உண்டு. அதனால தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும், கர்த்தருடைய கோபம் இருக்கும். என்ன பிரயாசம் பட்டாலும் ஆசீர்வாதம் இருக்காது. ஏனோ தானோ, நிர்விசாரம், இப்படிலாம் பல காரியங்கள் இருக்குது. அதிலே பாருங்கள் 8:19 அதிலே இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படி பாருன்ட்டு பயங்கரமாக பாருங்கள், நிறைய 10 வாதைகளை அனுப்புகிறார் இல்லையா? அந்த சம்பவங்கள்லாம் போய் படித்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இப்படி பிள்ளைகளை விடுவிக்கும், ஆராதிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டேன்னு, எனக்கு ஆளுங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், அனுப்ப மாட்டேன்னு கஷ்டப்படுத்துவார். ஜனங்க முறையிட்டாங்க, கதறாங்க, அழுகுறாங்க.
அவர்கள் பார்க்கவே பார்த்து நம்ம வேதனை கண்ணீர் அவர் அறிவாருமா. துக்கங்கள் உபத்திரங்கள் யாராலும் கண்ணீரை துடைக்க முடியாது. 18 வாசிங்க, 8-19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். என்ன சொல்லப்பட்டது? இது யாருடைய விரல்? தேவனுடைய விரல். அவர் பயங்கரமாக இறங்கினான்னா தாங்க மாட்டோம். தெய்வீக பானதுருக்கமுள்ள கரம், இறக்கமுள்ள கரம், கிருபையுள்ள கரம், நம்மளை கரம் எடுத்து நடத்துகிற கரம், அதே அவருடைய கோபாக்கி கரம் நீட்டினா இருக்க முடியாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அங்கேருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் எவ்வளோ பாருங்க, தலைச்சம் பிள்ளையெல்லாம் அடிச்சாராம். அவ்வளோ குழந்தைகளெல்லாம் அடிக்கிற ஒரே ஓலமிட்டு அழுது குரலாக கேட்டுச்சான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் ஸ்பெஷலாக வெளிச்சம், ஒரு வாதையும் வரல, ஒரு சேதமும் நடக்கலை, ஒரு சாவும் நடக்கலை. அந்த சம்பவங்களெல்லாம் நிறைய படித்து பாருங்கள் யாத்திராகமத்தில். அதே தேவன் இன்றும் இருக்கிறார். பயங்கரமான தேவன், உங்களுக்கு தெரியாது. அவரை சேவிக்கிறோம் என்னமோ நினைக்கிறீங்க நீங்கள். வானத்தையும் பூமி படைத்தவர் என் வார்த்தைகளோ ஜீவனுள்ள வார்த்தைகளோ, இந்த வார்த்தையை ஜீவனாக நேசித்து செய்கிற முடியும். அவர் பயங்கரமானவர். ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். ஆனால் கலாத்தியர் 1 எவைவெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறார். நிறைய காரியங்களை, எவ்வளோ காரியத்தில் நம்ம விடுவித்தாரும் நன்றி கேட்டவங்களா, எவ்வளோ அதிசயங்களை செய்தாலும், எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், போதுமானவராக இருந்தாலும், எவ்வளோ சுகபலமாக வைத்திருந்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதமாக வைத்திருந்தாலும், தேவனை துதிக்க ஆராதிக்க மகிழ்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மன நிறைவாக துதிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் அடிக்கடி அதிகமாக நினைப்பேன். நிறைய எனக்கு ஆண்டவர் இந்த நாளில் நல்ல சுகபலத்தை கொடுத்துருக்கிறீர், வியாதி பலவீனம் இல்லாமல் வச்சிருக்கேன், நல்லா வச்சிருக்கிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார்மா. கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க, கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி? பிரபஞ்சத்தின் பொல்லாதவன் பிசாசானவன் மனதையோ கண்களையோ குருடாக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு கொரிந்தியர்ல. விடுவிக்கும்படி அவர் சித்தத்தின்படி ஆண்டவர் வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மளெல்லாம் விடுவிக்கும்படியாக பாவத்திலும் சாபத்திலும் பிசாசு பிடியிலும் பல விதமான கஷ்டங்களையும் பல விதமான இக்கட்டு சூழ்நிலைகள், சிறைப்பட்ட காரியங்கள், நெருக்கமான காரியங்கள், வியாதியான காரியங்கள், இவையெல்லாம் விடுவிக்கும்படி தான் அவர் வந்தார். அதுக்காக தான் வந்தார். விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி, மீட்கும்படி. அதிலேயே அழிந்து கொண்டு போகிறது அப்படி சித்தம் இல்லைம்மா. கண்ணீரும், நொறுக்கப்பட்டவங்களும், வேதனைப்பட்டவங்களும், காயப்பட்டவங்களும் நிறைய சுவிசேஷங்களாம் பாருங்க. மனதுருகினார் அவர்கள் மீது. தேவனுடைய பிள்ளை அவிசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்காது. வெள்ளிக்கமாக குறித்து எடுத்தேன். விசுவாசித்தனா தான் தேவன் இவர் இவ்வளவு எல்லாம் மாற்ற முடியும், அவரால் எல்லாம் கூட. உங்கள் வாயின் வார்த்தை விசுவாச அறிக்கை இருக்கணும். விசுவாசத்தோடு தேவனை பார்க்கணும். அவர் பெரியவராச்சே, இவ்வளோ படைத்தவராச்சே, அவருடைய பிள்ளையாச்சேன்னு எந்த காரியத்தில் கீழ்ப்படியில பாருங்க. இந்த பொல்லாங்கில் இருந்து, பொல்லாங்கான காரியங்கள் இருந்து அவங்களுக்கு பிரியமாக வாழ்வான், அவங்களுக்கு எல்லாம் அவங்க பார்க்கும்படி வாழ்வான். ஆனால் தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? இல்லைம்மா, தேவனுடைய பிள்ளை. அதனால தான் பல விதமான காரியங்கள், இக்கட்டு சூழ்நிலைகள் நம்மளை விடுவிக்கக்கூடாதபடிக்கு, தேவனை தேடக்கூடாதபடிக்கு, அதிகமாக துதிக்கக்கூடாதபடிக்கு பல கட்டுகள், பல தடைகள், பல பிரச்சனைகள். ஏதாவது ஒன்றா சோர்ந்து போயிடுறோம், எதனா ஒன்றா கலங்கி போயிடும், எதனா ஒன்றா முறுமுறுத்துறோம். இப்போ ஒரு டெத்து காரியத்துக்கு போயிட்டு வந்தார், உறவினர் காரியங்களில். அது ஐயா அப்புறமா சொல்லுவார் பாருங்கள். வாலிமனமாக 2 பிள்ளைங்கள இழந்துட்டு இறந்துட்டாங்க பாருங்கள். நினச்சோமா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஊழியக்காரோடு இருந்து அவரு சோர்ந்து போயிடுறோம். எப்படியாப்பட்டவங்களும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்துடுறோம், மாம்சத்தில் இருந்துருக்குறோம். ஐயா இழந்தோம்னே அப்படி தான் நாங்கள் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? நிறைய கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரை ஊழியத்துக்கு ஏன் இப்படி இதை அனுமதித்தீர்? ஏன் இது முடி சித்தம் என்ன? முறுமுறுத்துறோம், சோர்ந்து போயிடுறோம், கலங்கி போயிடுறோம், வெக்கப்படும்படியாக நிற்கிறோமே. தேவனுடைய பிள்ளைகளே கைவிட மாட்டாருமா. தேவனுடைய பிள்ளை இப்போ பாருங்கள், அங்கே அந்த அபித்து விஷயத்தில் அவருக்கும் பயங்கர பிரச்சனை. காட்டம்பாக்கத்தில் கணவர் மனைவிக்கும் இதை தான் சொன்னேன். ஆண்டவர் பாருமா, எங்கள் கணவர்லாம் இப்படி நாங்கள் நினச்சோமா, உங்கள் பையனுக்கு இவ்வளோ ஜீவனாவது கொடுத்துருக்குறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுமா.
நன்றி செலுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இல்லாததுக்கெலாம் கவலைப்பட்டு சண்டை போடாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருக்காருல்ல, உங்களுக்கு நல்லா வைத்திருக்காருல்ல. நன்றி ஆசீர்வதித்த தேவன், இவ்வளோ ஆசீர்வதித்த தேவன் ஒரு சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்து கடவுளே நீ நினைக்காதீங்கம்மான்னு சொன்னேன். இல்லாதெல்லாம் கவலைப்படுறது, இதை சாதிக்கலாம் அதை முடியல இதை முடியல என்னென்னமோ கனவுகளாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைய வாழ்கிறோமா, அவருக்கு பயப்படுறோமா, உண்மையாக இருக்கிறோமா, இதை குறித்து இல்லை. அப்போ எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்? எல்லாவற்றையும் விட்டுவிக்கும்படி. அதே அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா 10:38 எல்லாவற்றையும் இருக்கிறவர்களை விட்டுவிக்கும்படி நான் இறங்கினேன். தேவனுடைய பிள்ளைகளே 10:38 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டாரு? பிசாசுகள் எப்பொழுதும் நமக்கு எரிச்சல் உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும், துக்கத்தை உண்டாக்கும், சோர்வு உண்டாக்கும், அவிசுவாசம் உண்டாக்கும், தூக்கத்தின் ஆவியை பலவீனப்படுத்துகிற ஆவி, இதெல்லாம் பொல்லாத ஆவிகள் இருக்கு. வல்லமையினால் அபிஷேகித்தார், இவையிலிருந்து விடுவிக்கிறவர். ஆனால் தான் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். சில வேளையில் போராடி கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஜெப வீரலாக இருக்கணும். அப்போதான் மேற்கொள்ள முடியும், தடைகள் நீங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தை அலட்சியம் பண்ணுறாங்க நிறைய பேர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைலாம் அசட்டை பண்ணுறாங்க, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ராஜா தேவனை ஆராதிக்கணுமே, நான் அவருடைய பிள்ளையாச்சே, இது அவருடைய நாளாச்சே, இப்படி தான் இருக்காங்கம்மா. குணமாக்குகிறவராய், விடுவிக்கிறவராய், வல்லமை நிறைந்தவராய் இயேசுவை அப்படி நிரப்பினாராம் பிதாவானவர். அதனால தான் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் மரித்தவனை எழுப்பினார், பிறவை குருடனை எழுப்பினார், சப்பானியை எழுப்பினார் இல்லையா, மனதுருகினார். அவ்வளோ ஒரு மனதுருக்கத்தின் தேவன், அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறாருமா, உங்களுக்கு அற்புத அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறேன். ஆமென். எதுக்காக வந்தாரு? நொறுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, பாவத்தினால தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, இவங்களெல்லாம் ஆதரிக்கும்படி, தேற்றும்படி, நொறுங்குண்ட ஆவிக காயங்கனால ஆறுதல் இல்லாமல் தேர்தல் இல்லாமல். அதனால தான் சிறுமையும் எளிமையும், கைவிடப்பட்டவங்களும், தள்ளப்பட்டவங்களும், மற்றவங்களாம் எல்லாம் நம்பியிருப்பாங்க. என்ன பணம் இருக்குது, என் பிள்ளை இருக்கானே, இவங்க இருக்காங்களே, சொத்து காப்பாற்றும், இவங்க காப்பாற்றும், அவங்க வந்து தாங்குவாங்க. இவங்க நம்பிக்கைலாம் எப்படி இருக்குது? பணத்து மேலேயும் மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வைப்பாங்க. ஒன்றும் இல்லாதவங்க திக்கட்டும் என்ன பண்ணுவாங்க? கடவுளே, ஆண்டவரே, வேறு நம்பிக்கையே இல்லையே, எல்லா சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க? தேவனே. அதனால தான் அவர்கள் தேடி போய் எளியவர்களையும், சிறுமைப்பட்டவங்களையும், நொறுக்கப்பட்டவங்களையும், நெருக்கப்பட்டவங்களையும், கைவிடப்பட்டவங்களையும், தள்ளப்பட்டவங்களையும் கர்த்தர் விடுவித்தார், ஆதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமாக்குகிறவர் அவர். அதிலே 13:11 வாசிங்க. லூக்கா 13:11 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவி, கூனியாய் சில சாபங்கள், மறுபடியும் சொல்கிறேன், பின் சந்ததியார், வீட்டார் விட்டு போகிற சாபங்கள் தொடரும். அவங்க பரிசுத்தமாக இருந்திருப்பாங்க, தேவனை அறியாமல் இருந்திருப்பாங்க, கர்த்தருக்கு கோபமான காரியங்களை செய்திருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? இவங்களும் அதே செய்தால் தொடரும். எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, உன் நீதி நிமித்தம், உன் பரிசுத்த நிமித்தம், கீழ்ப்படி நிமித்தம் உன்னை தொடராது, உன் நீதி உன்னை தான் காப்பாற்றும். யார் செய்த பாவமோ, யார் செய்த புண்ணியமோ, யார் அவன் வச்சுட்டு போன தொல்லை அப்படியே அவங்க பிள்ளைகளுக்கு இருக்குப்பார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் இப்படிலாம் இருக்குது. பலவிதமான கட்டுகள், பலவிதமான தடைகள், பலவிதமான சாபங்கள். அன்பு கூறாமல் போனாலே சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர். எல்லாம் இருந்தும், எல்லா ஆசீர்வாதத்தும், வேதத்தை தெரிந்தும், சத்தியத்தை தெரிந்தும், அபிஷேகம் பெற்றும், ஞானஸ்தானம் தெரிந்தும், இன்னைக்கு சபைக்கு போகணும், ஆராதிக்கணும், எல்லாவற்றிலும் இருக்கணும் தெரிந்திருந்தும் அன்பு கூறாமல் அன்புனா என்ன? ஆண்டவர் தேங்க்ஸ் சொல்லி, நன்றி சொல்லி, துதிச்சு, பாடி, ஸ்தோத்திரித்து, ஆண்டவரை கனமா அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நெத்தி வேறு ஆனால் சபித்து, உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டாரு. கீழ்ப்படியாதனால, ஆண்டோட சத்தத்தை கீழ்ப்படியாதனால சாபம். இதெல்லாம் நீங்கணும்னா
ஆசீர்வாதம் பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதம் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு தான் விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கினாருமா. வாசிங்க 11 வாசிங்க 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். இது மாத்திராலேயோ மனுஷனாலேயோ மற்ற உறவினாலேயோ என்னதான் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில வியாதிகள் போகாது. கர்த்தருடைய தண்டனை, கோபம், பிசாசு கட்டுகள் இதெல்லாம் இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது. பிசாசின் ஆவிகள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்க ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னுவாங்க. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அடிக்கடி பலவீனப்படுத்தும் நம்மளை. ஏதாவது எந்த விஷயத்தில் தேவனை நெருங்கக்கூடாதபடிக்கு, துதிக்கக்கூடாதபடிக்கு, மந்தமாய் தூக்கத்தின் கணநித்திரையின் ஆவிலாம் இருக்குது. கர்த்தரை கோபப்படுத்தி தூக்கப்படுத்தி அலட்சியம் பண்ணிட்டு இதெல்லாம் பொல்லாத ஆவிகள் தான். தேவனை தேடாதபடிக்கு, பயம் இல்லாதபடிக்கு, உணர்வு இல்லாதபடிக்கு, கீழ்ப்படியாத குணங்கள், உத்தம தேடாது, பரிசுத்தத்தை விரும்பாது, விசுவாசத்தை இன்னும் பெருகு செய்ய விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் இதுதான். தெரிஞ்சுக்கோங்க. ராஜாதி ராஜா நேசிக்கும் பூமியிலே நீங்கள் உங்களை ஆசீர்வாதமாய் வெட்கத்துக்கு பதிலாய், நாங்களாம் அப்படிலாம் தள்ளப்பட்டு துரத்தப்பட்டு மறுபடியும் என்ன சொன்னா இன்னைக்கு ஃபுல்லாக போதாது. நிறைய காரியங்கள் அப்படியே நிற்கதியாக இருந்தேன். நிறைய பிரச்சனைகள் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இல்லை, சொல்ல முடியாது. கை குழந்தையோட அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லாமலாம் நிற்கதியாக இருந்தேன். எல்லாரும் வேஸ்ட்டுமா. ஆனால் தேவ சமூகம்னு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அதிசயமாக போஷித்தார். அற்புதமாக எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். வழக்காடினார், யுத்தம் செய்தார், பிரச்சனை ஒழிச்சார். எல்லா கடந்துரையெல்லாம் இப்படிலாம் கஷ்டப்படும் தெரியுமா ஐயா இருக்கும் போதெல்லாம். அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். எனக்கு ஒன்றே ஒன்று ஆண்டவர் சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்லிவிடுவேன். மனுஷன்கிட்ட பேசவே மாட்டேன். அவ்வளோ எந்த விஷயத்தையும், வீட்டு விஷயம், எந்த காரியத்தையும் பகிர்ந்துக்க மாட்டேன். அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். எனக்கு என்ன பண்ண முடியும்? கண்ணீரை துடைக்க முடியுமா? என் பிரச்சனை மாற்ற முடியுமா? தேவன் அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கூனியா இருந்த அவளை ஆண்டவர். இப்போங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். வெளியூரில் நல்ல பீகார்லாம் போய் நல்ல ஊழியம் செய்தவர் தான். அங்கே பிசாஸ்கிரிகள் யாரும் என்ன மருந்து வச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. அப்போ கல்யாணம் ஆன புதுசு. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன வைத்தியம்னா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிட்டார் அண்ணன். நல்லா அருமை, அவ்வளோ இங்கிலீஷ் பேசுவார். நல்லா படிச்சுவார். அப்பா அம்மா ஹெல்ப்பாக இருந்தார். நல்லா நேர்மையாக இருப்பார், உத்தமாக இருப்பார், சரியாக ஊழியம் செய்வார். அந்த கிரியை அவங்களெல்லாம் கூட தாக்குச்சு. பாருங்கள், ஒரு மாதிரி ஆயிட்டார். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஆவிகள் ஏதாவது பண்ணும். இதுக்கு தான் நம்ம சரியாக இல்லைன்னா அதை எதிர்த்து நிற்க முடியாது, முறியடிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது. நீ சரியாக இருந்தால் உங்களுக்கு நெருங்காது, உங்களை பார்த்து பயப்படும். நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு உள்ள உறவு எப்படின்னு பிசாசு அறிவான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்தில் எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. அல்லேலூயா. அதிலே வாசிங்க 16. பிசாசு நான் கட்டி வைத்திருக்கிற இவளை கட்டவிழ்க்க வேணாமோ அவருக்கு தெரியும். மற்றவங்களும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியே வர்றாங்க, இந்த ஓய்வு நாளில் செய்யக்கூடாதுன்ட்டு. வாசிங்க 16 வாசிங்க. இது சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தான் அவிழ்க்க முடியும். நீங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் முடியாது. நீங்கள் என்ன ஆயிரமா செலவு பண்ணாலும் முடியாது. சில ஆவிகள் கட்டி வைத்திருக்கும், ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அதனால தான் பக்தியாக அவ்வளோவா ஆராதனைக்கெலாம் வாங்க, அதிகமாக வந்து தேவனை ஆராதிங்க. குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக அதிகமாக துதிக்க வாங்கன்னு. குடும்ப ஜபங்களையும் அவ்வளோவா வரமாட்டேன்றீங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சொல்ல தான் முடியும், எச்சரிக்க தான் முடியும். உங்களுக்காக ஆண்டு சமயத்தில் அழதான் முடியும். நாங்கள் சொல்லியும் கேட்கலன்னா அது ஆசீர்வாதத்தோட நீங்கள் தான் காரணம், கீழ்ப்படியாத காரணம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆவிகளை தேவன் அவிழ்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கீழ்ப்படிலாம் இப்படி தான். யோவான் 5 பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. 5:6.
நிறைய கொஸ்டின் ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்பார். நீ விரும்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா ஆண்டவர், இதிலிருந்து என்னை வல்லமை ஒன்று விசுவாசிக்கிறாயா, விரும்புகிறாயா ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கே விருப்பம் இல்லை, அவ்வளோதான், இது நல்லாகாது, இப்படி போச்சு, இனி முடியாது, இவங்க கைவிட்டாங்க. உங்கள் விசுவாசமும் நீங்களும் எப்படி இருக்கீங்க பாருங்கள். அவிசுவாசமும் சோர்வும் இப்படி இருந்தால் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். நீ விரும்புகிறாயா, போக முடியல, போகிறதுக்கு முந்தைய தண்ணி கலக்கப்படுது, முடியல ஆண்டவரே, என்னை கூப்பிட்டு போகிற ஆள் இல்லை ஆண்டவரே, இதே தான் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அதிலே வாசிங்க 8. வாசிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எழுந்து வரணும். ஏதாவது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, முடியல, எழுந்து நடந்து போன்னு சொல்கிறார். அது யாராரே முடியாது. எப்படிம்மா முடியாமல் உட்காந்துட்டு இருந்தேன், நான் போகிறதுக்குள்ளன்றவன் எப்படி எழுந்து நடந்து போ, உடனே சுகமாச்சு. எதனால் நான் ஆண்டு சொல்கிறார் பாருங்க. 14 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிக கேடு ஒன்று பாவம் செய்ய, இனி பாவம். அப்பத்தின பாவத்தினால் வருகிற வியாதிகள், சாபங்கள், கர்த்தருடைய கோபங்கள் அடிக்கடி தாக்குதுன்னா இதெல்லாம் காரணங்கள். அதனால தான் பலவீனங்களை சுமக்கிறேன், உங்கள் துக்கங்களை சுமக்கிறேன், உங்கள் மீறுதலை நீக்கிறேன், உங்களுக்காக நான் காயப்பட்டேன், உங்களுக்காக ரத்தம் சீதுறேன். இதெல்லாம் விசுவாசிக்கிறது. திருவிருந்து எடுக்கிறோம், ராபோஜனம் சாப்பிட்றோம், அவர் சரீரத்தை பிற்கொள்கிறோமே, என் நோய்களை பலவீனங்களை சுமக்கிறவராச்சே, மருந்து நம்புகிறோம், டாக்டரை நம்புகிறோம், இதெல்லாம் பயப்படுறோம். தேவ பயம் இல்லை அவருடைய பிள்ளைகளே. இது இல்லாதனால்தான் கஷ்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். பாருங்க, இனி பாவம் செய்யாது, உடனே சுகம். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லாண்டவர், எங்கள் வீட்டுக்கு வர்றது கூட நான் பார்த்துருவான் அல்ல. அந்த வார்த்தை மேலே எவ்வளோ விசுவாசம் பாருங்க, அவருடைய வார்த்தை மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. இரவெல்லாம் மீன் போட முடியல, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் போடுறேன் ஆண்டவரே. திரளான மீன்களை பிடித்தார்களாம். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நேசிக்காதனால தான் வல்லமை இல்லை, அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கலை குடும்பத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேசிங்க, வேதத்தை நேசிங்க, விடுவிக்கும்படி அதிகமாக செபிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. மார்க் 5 வாசிங்க. மார்க் 5 3-4 வாசிங்க. வாசி. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. யாருங்க? பிசாசு பிடித்தவன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே அவங்க அங்கே போய் ஒப்படைச்சிடுவாங்க, விடுவிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, விலங்கு, கட்டப்பட்ட விலங்கு கட்டவிழ்க்கும்படி தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன செய்யணும்? இவைகளுக்கெல்லாம் விடுவிக்கும்படி ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது என்ன விலங்கு கட்டு இருக்கா. நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுது? நாம் எந்த காரியத்தில் கீழ்ப்படியில, தேடலை. வேதத்தை படித்தோமா, நேசித்தோமா, குடும்பத்தில் எப்படி சமாதான ஐக்கியத்தை விரும்புகிறோமா, சந்தோஷத்தை விரும்புகிறோமா, குடும்பமாக தேவனை சேவிக்கிறோமா, கஷ்ட நஷ்டங்கள் ஏன் வருது, இதை ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் ஒருவரே விடுவிக்கிறவர். சங்கீதம் யாரெல்லாம் விடுவிக்கிறார்? எப்படி இருந்தால் விடுவித்தார், இருந்தால் தான் இன்னும் விடுதலை கிடைக்கும். அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்திலும் விடுவித்தார், தேடி போய் விடுவித்தார். ஆனால் நீங்கள் இப்படி இருந்து எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், ஜெபிக்க தெரியும், சத்தியம் தெரியும், ஞானசானம் எடுத்துட்டேன், ஆனால் பூரணமாக விடுதலை இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஒரு ஆண்டவருடைய காரியத்தை கலிகூறுதல் இருக்காது, ஒரு சமாதானம் உள்ளத்துக்குள்ளே இருக்காது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சங்கீதம் வாசிங்க. வாஸ்தவ சங்கீதத்தில் 34:15-17 நீதிமான் நீதியை விரும்பணும், பரிசுத்தத்தை விரும்பணும், ஏன்னா அவர் நீதியின் ராஜா. மறுபடியும் சொல்கிறேன், நீதிமான்கள் கூப்பிடும்போது வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது.
நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவீர். ஆமென். ஜெபம் உடனே கேட்பண்ணா ஓரளவுக்கு முக்காவாசியாவது பரிசுத்தருக்கு முன்பாக இல்லை. நீதியை விரும்பணும். நீதிமான் கூப்பிடும்போதே கண்கள் திறந்திருக்குது, உடனே எல்லா உபத்திரவங்க இக்கட்டுகளுக்கும். அதனால தான் கூடிய மட்டும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க தினமும் ஆண்டரோட எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படியே குழந்தை மாதிரியே இருக்கக்கூடாது, ஒரு வளர்ச்சி விரும்பாமல். அப்போ உங்களை கொண்டு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்? தடைகள் எப்படி நீங்கும்? எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இப்போ தான் இருக்க பொறாமை, எரிச்சல், நாவி, காயின் ஆபேலேருந்தே இருக்குது. கூட பிறந்தவங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இருக்குது. கெடுக்கிறதுக்கும் எப்படா விழுவான்னு சந்தோஷப்படுறதுக்கும் இந்த ஆவிகள் எங்கேயுமே இருக்குது. பொறாமை, எரிச்சல், நாவி. ஒரு வளர்ச்சியை பார்த்தாலே பிடிக்காது. அப்போல்லாம் வெளியே தான் உண்டு, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் அன்பு தனிந்து போகும் தராண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் கூப்பிடு 17 வாசிங்க. ஆமென். மறுபடியும் பாருங்க, நம்ம கூப்பிடும் போதே, தானியேல் கூப்பிடும் போதே, பிரியமானவனே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உன் ஜெபம் உடனே, நீ எதுக்காக கேட்குற, என்னது கூப்பிடுற, உடனே சத்தம் கொடுப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளையா நீ வாழ்கிற, நீதியாய் வாழ்கிற, அவரோடு இருக்கிற, அவருடைய பிள்ளையாஜி உறவாட நேசிக்க வாஞ்சிக்கிற, பயம் இருக்குது, வசதிப்படி வாழ பிரயாசப்படுற, அவரை நேசிக்கிற, கூப்பிட்றதுக்கு முந்தே, வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னமே ஏன் செய்யாமல் இருப்பேனோ, இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை நம்ம நீதி இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே பாருங்கள் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இது 50 பாருங்கள், சங்கீதம் 50:15 பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் அந்த ஆபத்து கிட்ட கூட நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க. இப்படி பணத்தை எப்படி ஓடுவாங்க, டாக்டரை நம்புவாங்க. இக்கட்ட ஆபத்திலேயாவது நல்லா ஆண்டர் ஏன் அனுமதிச்சார், ஏன் இதை அனுமதிச்சார், ஏன் என்னை கைவிட்டார், இப்படிலாம் அனுமதி வைக்கப்பட்டு முடியாது, நான் என்ன செய்யலை, ஆண்டருக்கு என்ன கொடுக்கல, ஏன் தேடலை, நான் என்ன பாவம் செய்தேன். இதே தான் நீதிமான மாதிரி ஆண்டருக்கு முன்னாக தன்னைத்தானே நீதிமானாக இருப்போம். யாருமே இல்லைங்க, ஒருவர் கூட இல்லைங்க. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டர் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராய்ந்து மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, யாருக்கு பிரியமாக வாழ விரும்புகிறோம், யாரை மேன்மைப்படுத்த விரும்புகிறோம், யாரை நேசித்து பிரியப்படுத்த வாழ விரும்புகிறோம், யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு தன்னைத்தானே நல்ல ஞானம், அறிவு, திறமை, இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், இப்படி ஓடுவேன், இப்படி வாழ்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து சொல்லப்பட்டு எச்சரிப்பு கொடுத்தாரு. அந்த குடும்பத்தை மட்டும் ஏன் காக்கப்பட்டாங்க, அழிவிலிருந்து அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். பாவம் அக்கிரமம் தேவ சமுத்திரம் வந்து எட்டினது சொன்னார். எச்சரிப்பு யாரும் கேட்கல, நோவாவும் குடும்பங்கள் மட்டும் எச்சரிப்பு கேட்டார்கள். அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். எல்லாம் ஏளனமாக பரியாசம் தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர் பேழையை உண்டு பண்ணும்போது. இருந்தவர்களுக்குள்ளே உன்னை நான் நீதிமானாய் பார்க்கிறேன். நான் அவருடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கணும். பிரயாசப்படுறீங்களா, பரிசுத்தத்தை விரும்புகிறீங்களா, பயப்படுறீங்களா, தீமையை விலகுறீங்க, வெறுக்கிறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் அறிவாருமா. ஆதியாகமம் 6:9 வாசிங்க. யாரோட? ஆண்டரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இருந்தவர்களுக்குள்ளே உத்தமன் நீதிமான். சொல்ல முடியுமா? ஏதாவது நெருக்கம், கஷ்டம், சோதனை, பிரச்சனை வந்துட்டா முறுமுறுத்துறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இனியாவது இனி வருஷ காரியங்கள் சந்தோஷமா இருக்கணும், தேவனுக்குள்ள கழிக்கணும், பரலோக ராஜ்யம் போகணும், உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படி, உங்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். தேவன் அவ்வளோ அருமையானவருமா. ஹல்லேலூயா. 7:1 வாசிங்க. அதிலே 7:1. ஆமென். அவருடைய பார்வைக்கு ஜாக்கிரதையாக வாழணும், நீதிமானாய் வாழணும். மனுஷன் பார்க்கும்படி வாழ்ந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் பிரியப்படுத்த, தனக்கு பிரியமாக இருக்க, இப்படிலாம் இருந்தவர்களுக்கு உன்னை நான் நீதிமானாய் கண்டேன்.
அவங்க குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். அவபக்தி உள்ள ஜனங்கள் மத்தியில் பக்தி இல்லாதவர்கள். எதுக்குமே அவங்க அடிக்கடி சொல்கிறோம், வாங்க வந்து ஆராதிக்க வாங்க, குடும்பம் சேவிக்க வாங்க, துதிக்க வாங்க, தடை நீங்கும், பிரச்சனை நீங்கும், உங்கள் பிரச்சனை நீங்கும். அதுக்காக தான், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் கூப்பிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 9 வாசித்தீங்கன்னா சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க, இது யாரால நடந்தது, இவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை வந்தது, இது யார் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 9 2-3 வாசித்தீங்களேன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரயுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என்ன சொல்லப்பட்டு, அவருடைய மகிமை ஒன்றுமில்லாமல் குருடன் இல்லையா, தேவனுடைய நாம மகிமை கிரியை வெளிப்படும்படி. சில வேளை ஏன் ஒன்றுமே இருக்காது, ஏன் ஒன்றுமே பண்ணலையே, ஏன் அனுமதிச்சார், ஏன் தண்டனை, ஏன் இந்த காரியங்கள், தேவனுடைய கிரியை வெளிப்படும், அவனை கொண்டு தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி. அதனால தான் லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 11:4 வாசித்தீங்கன்னா, மறிச்சிட்டாருன்னு தெரியும், தேவனுடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவாக தாமதம் போகிறார். நம்மளாம் அப்படி இருப்போமா? துடிச்சு ஓடுவோம் இல்லையா? சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, லாசரு மரிக்கும் போது 4 வாசிங்க, 11:4. இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். சில வியாதிகள் மரணத்துக்கு எது இல்லை, எப்படி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக. நிறைய பேர் நம்ம மாம்ச கண்களே பார்ப்போம், சுற்றி இருக்கிற நமக்கு அவ்வளோதான் தெரியும். அதனால தான் மறைவானதை குறித்து எடுத்தேன். நம்மளை குறித்தான திட்டம் சித்தம் புரியாது, என்ன செய்கிறாருன்னு தெரியாது, அவருடைய நம்ம என்ன அந்த அங்கே தேவனுடைய மகிமை எங்கே விளங்க போகுதுன்னு தெரியாது, எதுக்காக கொண்டு போகிறான்னு தெரியாது, இதை ஏன் அனுமதித்தாருன்னு தெரியாது. அதிலே 6 வாசிங்க. நம்ம என்ன செய்வோம், இன்னும் இருப்பாரா, ரொம்ப நேசிக்கிறீரே, நீ நேசித்த லாசரு, எல்லாம் அழறாங்க, அவரும் கலங்குறாரு, அவரும் அழறாரு. இன்னும் 2 நாள் தங்கினாராம். ஏன்னா அங்கே என்ன செய்யப்படுறோம் அவருக்கு முன்னவே தெரியும். 4 நாள் ஆச்சு, உயிர் தெளிவில் தான் எழும்புவார், முடியாது. மரியாளுடைய விசுவாசம் அவ்வளோதான், நம்மளுடைய விசுவாசம் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், நானும் ஐயாவும் அங்கலாய்க்கிறோம். ஏன் தடைகள், ஏன் பிரச்சனை, 1000 சதி பண்ணட்டும், 1000 சூழ்நிலை தடை பண்ணட்டும், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீரோ செய்யும் ஆண்டவரே. தடையும் பிரச்சனைகளுமா தான் எழும்புது, சத்துரு தொல்லை எழும்புது. கர்த்தர் யுத்தம் செய்கிறவர் வழக்காடுகிறவரானா நீ செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம், உம்முடைய சபை, உம்முடைய வீடு. நான் ஒரு சிறு பிள்ளை போல அழுது ஆண்டவர் சமத்தில் சோம் பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளையிலே என் அங்கலாய்ப்பு கர்த்தர் அறிவார். ஒரு நாள் எங்களை வைக்கப்பட விடலை. இவ்வளோ ஆசீர்வாதத்தவர், பெருகு செய்தவர், ஆசீர்வதித்தவர், இவ்வளோ இங்கே மீட்டு கொடுத்தவர். ஐயா இருக்கும்போது ரொம்ப போராடி பார்த்தாரு, முடியல. யாருடைய ஹெல்ப்பும் இல்லை, தடையாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோ அங்கலாய்த்தோம். நீ செய்வீர் ஆண்டவரே, நீ மீட்டு கொடுப்பீர் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையிலவர். அதுதான் எங்களுடைய சவாலான ஜபம். எங்களை ஊழியக்காரர்கள் நாங்கள்லாம் மோசே மாதிரி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தான் முடியும். அப்பொழுது தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். உங்களெலாம் ஆண்டவரே இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க, இன்னும் வளராமல் இருக்காங்க, விசுவாசத்தில் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு பயம் இல்லை, தேடுறது இல்லை. போன வாரம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு பேரும் வர்றாங்களே, வரலையே, ஏன் ஆண்டவரே தடைப்படுது, எப்படியாவது தடைப்பட்டுருக்காங்களே, இவ்வளோ என்ன காரியத்தில் இருக்காங்க, என்ன சூழ்நிலை இருக்காங்களோ, என்ன பிரச்சனை பற்றிருக்காங்களோ, நாங்கள் அழுது ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பேன். நான் தேவனுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கணுமா? நீங்கள் கீழ்ப்படியில், சத்தத்துக்கு கீழ்ப்படியில், சபைக்கு கீழ்ப்படியில், ஊழியக்கார கீழ்ப்படியில் ஆண்டு கணக்கு கொடுத்துக்கோங்க. நாங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதுமே ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கலனாலும் சரி, வெறுத்தாலும் சரி, எங்களை விசாரிக்கலாலும் சரி, அன்பில்னாலும் சரி, தீவனுடைய பிள்ளை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமத்தில் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிங்க அடுத்ததாய் அப்போஸ்தலர் 8:21. தொடர்ந்து இந்த
தொடர்ந்து 3 வசனங்களையும் வாசித்தீங்கன்னா, பணத்தினால வரங்களை அபிஷேகத்தை வைத்தா அபிஷேகம் பெறணும், தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை, உண்மையா இல்லை, துர்க்குணம், கசப்பு, பாவக்கட்டில் இருக்கிறாய். தொடர்ந்து 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக சரியில்லாதவர்கள் ஆட்டி படைக்கும் பிசாசு. மாம்சத்துக்கே தான் இடம் கொடுக்கும். நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கும், நல்லா சுற்று, நல்லா டைம் வேஸ்ட் பண்ணு, டைமை இதை பார்த்துக்கிட்டு இதை சிந்திச்சிட்டு இங்கே போயிட்டு இந்த கதையை பேசிகிட்டு இதை இங்கே நேரத்தை இப்படி தான் செலவழிக்க விரும்புவாங்க நிறைய பேர். இதில் ஒரு சந்தோஷம், இதில் ஒரு மகிழ்ச்சி. ஊர் கதை கேட்கணும், கண்ட கதை கேட்கணும், இதில் ஒரு சந்தோஷம். அப்போ எப்படி ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார்? நம்மளை கொடுத்தான காரியம், திட்டம், சித்தம் எப்படி வெளிப்படும்? எப்படி மகிமைப்படுவார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கசப்பிலும் பாவ கட்டிலும் இருக்கிறாய், துர்க்குணத்தில் இருக்கிறாய், செம்மையா இல்லை உன் இருதயம். பவுல் அப்போஸ்தலன் திட்டுறாரு. நிறைய பிசாசுகளாம் வேறு. அவரும் கூட பாருங்க எவ்வளோ அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். பவுலை கொண்டு நிறைய சிறைவாய் காரியங்கள், நல்லா அடிக்கப்பட்டார். அவரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். தேவன் நம்ம இதெல்லாம் ஒரு ஆலயத்தின் காரியத்தில் உங்களுக்காகவாது துதிக்கிறது கூட வர முடியலன்னா நீங்கள் தேவனுக்காக என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சந்ததியாவது ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் பிள்ளைகளுக்காவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் இடலாம் இருக்காதீங்க. உங்கள் பிள்ளை இடத்துல விசாரிப்பேன், பெற்றோருடைய தப்பிதங்களை பிள்ளைகளை விசாரிப்பேன், தண்டிப்பேன். ஜாக்கிரதையாக இருக்கணும் பெற்றோர்களாகிய நீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அதிலே 12:5 அப்போஸ்தலர் 12:5-7 பார்த்தீங்கன்னா, சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கணும். இந்த ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் சபை உங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கு ஆசை. ஊழியக்காருக்கு ஜெபத்தில் தாங்கணும். அதனால தான் உபவாச ஜெபம் நிறுத்தவே மாட்டேன். வரீங்களோ வரலையோ நான் இருந்துருவேன். வீட்டில் இருந்துகிட்டே வரலன்னா அது உங்களுக்கு தான், நீங்கள் தான் அசட்டை பண்ணுறீங்க. சபை கூடுவதிலே என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, எவ்வளவு அற்புத அதிசயம் செய்தாலும் ஏதாவது தடைகள். சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால்தான் ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து அவன் கட்டுகளிலிருந்து விட்டு வைக்கிறார். நீங்கள் ஜெபிக்கணுமா? நிறைய சபைகள் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாகிய சபையா இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் தான் உங்களுக்குள்ள ஆவியானவருடைய கிரியை இல்லை, வல்லமை இல்லை, மகிமை இல்லை. நேசிக்கணும். அதனால தான் நற்கிரியை பெருக மாட்டேங்குது. வாசித்து பாருங்க அதில் 5-7. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி. ஆமென். 7ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அதனால சபையில ஜெபம் ரொம்ப முக்கியம். சபையார் ஊக்கத்தோட நீங்க உங்களுக்காக வர்றீங்களோ இல்லையோ, ஜெப வீரர்கள் ஜெபிக்கிட்டே இருக்கணும். சபைகள்ல ஜெபிக்கணும். ஆராதனை சபையில நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்க தடைகள் பிரச்சனைலாம் நீங்கும். ஒரு வேளையாவது கொஞ்சம் வெயிலுக்காக சீக்கிரம் கூட ஒரு 12:30-1 மணிக்குள்ள சின்ன கை குழந்தையோடு வர்றாங்க. உங்கள் பிரச்சனைகளாம் சொல்லி, சபையாருக்காக சொல்லி, தேசத்துக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலைக்காக அவர் என்ன செய்தார்? அற்புத அதிசயங்கள் செய்தார். அவருக்காக சபையாக இருந்தாங்க. உங்களுக்கும் பங்கு இருக்கு. சபை வளர்ச்சிக்கு உங்களுடைய கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ சபைக்கு எப்படி இருக்கிற? ஒவ்வொரு சபைக்கு தூணாய் நிற்கணும். அப்போ சபை உங்களிடத்துல கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. தானியேல் 3:17-18 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவங்க நம்ம விசுவாசம் தான் விடுவிக்கும். எல்லா சூழ்நிலையும் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களோட நிலைமை பாருங்களேன். நெருப்பில் போட்டாலும் சிங்கங்கவியில் போட்டாலும் யார் அந்த இடத்துல வந்து விடுவிக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்கள். அது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் யார் தூக்கி எடுத்தவோ, இந்த ஞானம் திறமை இருக்கவே நம்ம போயிடுறோம்.
இவைகளிலும் முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தா முடியுமா? அதை நினச்சி பாருங்க. விடுவிக்காமல் போனாலும் அது வணங்க மாட்டோம். அவங்களோட வைராக்கியத்தையும் பக்தியும் தானியேலுடைய காரியங்கள் நிறைய ஜெயமாக இருந்தது. காரணம் அதான். தீர்மானம் எடுக்கிறார், ஆண்டவருடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. உண்மையாக இருந்தார், குற்றம் கண்டுபிடிக்காதவராக இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், ஜெபிக்கிறவராக இருந்தார். அவருடைய குணாதிசயங்கள் நிறையா இருந்தது. அதனால தான் கர்த்தர் இறங்கினார். சிங்க கபில இறங்குறாரு. தூக்கி போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல, நெருப்பில் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் சேதம் அணுகலை. அந்த அளவுக்கு விசுவாசம் பக்தி தேவனோடு இருந்தால் தான் நமக்கு இறங்குவார். அந்த அளவுக்கு வாஞ்சை வேணும், ஒரு தாகம் வேணும், ஒரு பயம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். வணங்க மாட்டோம் பாருங்க. அப்போ ஆண்டவர் மேலே எப்படி ஒரு உறவு, ஒரு பயம் இல்லை. நெருப்பு கொடுத்தா 7 மடங்கு அதிகமாக்குனாங்களே நெருப்பை. ராஜாவே உமக்கு நீதி கேடு செய்யலை. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். உன்னை அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், இவங்களை தூக்கி போட்ட இடத்துல 4வது ஆளாய் தேவனும் அவர்களோடு இருக்கிறான்னு சொல்லப்படும். தேவ சாயலாய் நெருப்பில் போட்டால் முடியுமா? அது ஆண்டவரால் மட்டும்தாங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதே 24 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கட்டி போட்டு நெருப்பில் போடுறாங்க. கட்டவிழ்க்கிறவர், விடுவிக்கிறவர். எப்படியாப்பட்ட முடியாத காரியத்தில் அவர் ஒருவரால் தான் முடியும். உங்களால் என்ன பிரயாசப்பட்டாலும் பணபலமோ, உங்களுக்கு ரொம்ப தடையான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், மேற்கொண்டு செய்யப்படுறதான காரியங்கள், எதை குறித்து கவலைப்படவே இல்லை பாருங்க தானியேல். ஏன்னா ஆண்ட ராஜாதி ராஜாவை தொழுது கொள்கிறேன், அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அவர் எனக்கா யாவற்றையும் செய்வார், நான் விசுவாசிக்கிற உன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பெரியவராய் பார்க்க இவ்வளோ படைத்தவர், ஒவ்வொருவரையும் அறிவார். தேவனுடைய பிள்ளையிலே தானியேலின் காரியத்தில் ஆண்டவர் அப்படியே இறங்கினார் பாருங்க. கட்டுகளெல்லாம் விட்டுவித்தார். அவங்க ரொம்ப செய்தவங்களை போய் போடும்போதே பொசுங்கி போனாங்களாம் பாருங்க. அந்த சம்பவங்களாம் வீட்டில் போய் நல்லா படிச்சுப்பார். இவங்க மேலே அந்த கருகலான வாசனை கூட வரலையாம், நெருப்பு இந்த வாசனை கூட வரலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ அருமையான தேவன்! தேவனுடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறவர், எல்லா கட்டுகளிலிருந்து பிரச்சனை விடுவிக்கிறவர். அதுக்கு நம்ம நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளையை வாழணும். உங்களுக்காக எல்லாவற்றையும் விடுவிக்கணும்னா, அற்புதம் செய்யணும்னா அவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16 அடிக்கடி இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் 16:24 பார்த்தீங்கன்னா, துன்பத்தில் நிறைய பேர் துதிக்க முடியாது. நறுக்கத்தில், கஷ்டத்தில், பலவீனத்தில், வியாதியில், பிரச்சனையில் அதிகமாக துதிக்கவே முடியாது. அநேக அடிகள் அடிக்கப்பட்டு இவங்க சிறைவாசலை போட்டு அவங்கள கட்டி வைத்திருக்கும் போது பாடி துதித்தார்களாம். தேவனுடைய பிள்ளையிலே அது எவ்வளோ ஒரு ஆண்டருக்குள்ள இவ்வளோ ஒரு பக்குவம் பாருங்க. ஆண்டர் எதை அனுமதித்தாலும், எவ்வளோ கட்டி வைத்தாலும் ஆண்டர் விடுவிக்கிறவர் என்று விசுவாசம் பாடி துதி. அநேக அடி அடித்த பிறகு, தலைகீழ தொங்கப்பட்ட பிறகு மற்ற சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டாங்களா அவங்க பாடி துதிக்கிறத. வாசிங்க 24. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு தேவன்! நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். உண்மை ரொம்ப முக்கியம் அவருக்கு. உலகத்துக்கு எல்லாருக்கும் மறைச்சிடலாம், ஏமாத்திடலாம், நடிச்சிடலாம். அவர் உண்மை உள்ளவருமா, அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால தான் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் நேசிக்கிறவர். யார் கூப்பிட்டாலும் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இறங்கி தேவனுடைய பிள்ளைகளே. இந்த பிள்ளைங்க பாருங்கள், முடியுமா? ஏன் என்னை விட்டார், ஏன் அடித்தார், ஏன் எங்களை சிறையில் போட்டான்னு கேள்வியே கேட்கல, துதித்தார்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த துன்பத்தில் துதிக்கிறது தான் பெரிய காரியங்கள். அதுதான் தேவனால் உண்டாகிற மகிழ்ச்சி, பரிசுத்தாவியில் உண்டாகிற ஒரு சந்தோஷம். சூழ்நிலை பல பிரச்சனை, இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை என்ன பண்ணுறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அவ்வளோ இருக்கும். இன்னும் தேவையில்லாத கவலையெல்லாம் இருக்கும்.
இப்போ தேவனோட நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ நல்லா இருக்கிறோமா, தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை குறித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். கர்த்தர் பாடி துதி சிறைவார் பாருங்களேன், அசைந்ததான் சங்கிலிகள்லாம் உண்டு. ஆண்டர் உடனே தூதரை கட்டளையிட்டு இறங்குவார்மா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர், உங்கள் ஜபம், உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்கள். தேவனை நேசித்து, அதிகமாய் நேசித்து உண்மையாக இருக்க பிரயாசப்படுங்க, நீதியாக வாழ பிரயாசப்படுங்க, அதிகமாய் துதிங்க. கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 31:11 பார்த்தீங்கன்னா, பலவான்கள், பொல்லாதவர்கள், நமக்கு பயங்கரமானவர்கள், மேலானவர்களாம் கூட இருக்கலாம். நீ எவ்வளோ பிரயாசப்படலாம், ஒன்று அதனால தான் அனுகூலம் பண்ணும்படி, அனுகிரகம் செய்யும்படி என்னிடத்துல விண்ணப்பத்தோடு வாங்க, கண்ணீரோடு வாங்க, ஆண்டு சமுத்திரம் சொல்லுங்க. வாசிங்க 31:11. எப்படி பயங்கரமானவனாக இருக்கணும், நம்மளால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் முடியாது, பணபலம் இருக்காது, யாருமே இருக்காது, விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தான் நம்மளை விடுவித்து, தொடர்ந்து வேதனைப்பட்டுட்டு போராடிட்டு பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம், வேதனை, நிந்தை இவையிலேயே நீங்கள் பாரமாக இருந்தால் துதிக்க முடியாது, தேவனை அதிகமாக அறிஞ்சிக்க முடியாது, ருசிக்க முடியாது, விசுவாசத்தில் பெருக முடியாது, விசுவாசம் பெருகாது, ஒரு அதிசயங்களும் நடக்காது. அவிசுவாசமும் சோறும் மந்த புத்தியுமாக இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வாசிங்க, அதில் எரேமியால 40:1 பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன இடத்துல அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை நான் விடுவிப்பேன். 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கோ, நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்குவேன். நிறைய தேவனுடைய பிள்ளைங்க சிறைவாசல், அவங்க என்ன செய்தாங்க, நீதியாய் பரிசுத்தமாய் தேவனுக்காக ஊழியம் செய்தனால சிறையில் கொண்டு போட்டார்கள். ஆனாலும் அதிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் உயர்த்தினார். சில துன்பங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது முறுமுறுத்துறது, ஆண்டரை தேடாமூட்டுறது, ஆண்டரை துதிக்காமூட்டுறது. கடவுளுக்குள்ள எந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், பரிசுத்தத்தை விரும்பாமல் இருந்திருப்போம், பயப்படாமல் கீழ்ப்படியாமல் காரியங்கள் செய்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, கையில் விடுவிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு தீர்க்கதரிசி எரேமியா கொண்டு கர்த்தர் பெரியவன், நான் உன்னை விடுவிப்பேன் பொல்லாதவன் கைகளுக்கு. எப்படியோ சுற்றி யாராக இருக்கட்டுமா, பலவான் கையாக இருக்கட்டும், நமக்கு தெரியாது. ஆனால் என்ன விலங்கு போட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியாது, ஏன் தடைகள், ஏன் பிரச்சனைகள் தெரியாது, பல விதமான காரியங்கள் சூழ்ந்திருக்கும், அது மறைவாக இருக்குது. கடைசியாக சொல்லி வசனங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். 2 நாளாகமும் 32:22 பார்த்தீங்கன்னா எசேக்கியேலுக்கு சொல்கிறார் ஆண்டவர். 2 நாளாகமும் 32:22 வாசிங்க. ஆமென். சுற்றுப்புறத்தார் எல்லாரிடத்திலும் ஆதரித்து, எல்லாருடைய கைக்கும் விலக்கி ஆதரிக்கிற தேவன், நம்ம சேவிக்கிற தேவன். முழுமையாக தேடுறோமா, குடும்பமாக தேடுறோமா, சந்தோஷமாக தேடுறோமா, உண்மையாக இருக்கிறோமா, கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறோமா, அப்பொழுதாம்மா ராஜாவே அவங்களுக்கு எல்லாவற்றும் விலக்கி சுற்றுப்புறத்தார் எழும்பட்டும். எப்போதுமே நீங்கள் ஒரு வளர்ச்சி இருக்கும்போது வரும் எதிர்ப்பு, வரும், சோர்ந்து போயக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்க வரும், பிரச்சனை வரும், நல்ல தேவனுடைய பிள்ளை துன்பப்படுகள் யாவரும், தேவ பக்தியை தேடுகிற யாவரும் அந்த துன்பத்தில் எல்லாம் நீதிமானாக இருந்தால் விடுவிக்கப்படுவாய். இல்லைன்னா விழுந்தத்தான். அதிலே நீதிமானாக இருந்தால் தான் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். சில பேர்லாம் மேலே முடியாமல் அப்படியே பின்மாற்றமாக இருப்பாங்க. என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் கேட்குறாரு ஆண்டவர். இதே எத்தனை நன்மை செய்தாலும், என்ன அற்புதம் செய்தாலும், ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஒரு மாறுதலை விரும்பாமல், கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற காரியத்தினால்தான் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தங்கிறது கிடையாது.
தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் மனுஷன் விடுவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. எல்லா இக்கட்டிலிருந்து அதுக்காக தான் இறங்கி வந்தார், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார். எப்படியாப்பட்ட பாவம் சாபக்கட்டுகளாக இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், தேவனை நல்லா தேடுங்க, ஆராதிங்க, முழு மனதாய் தேடுங்க, தேவனுக்கு காரியத்தெல்லாம் உண்மையாயிருங்க, நீதியை விரும்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா இக்கிட்டிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் கூப்பிடும் போதே கர்த்தர் கேட்பார். அதுக்காக தான் நான் இறங்கி வந்தேன், நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி. சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இன்னும் பாரு பல காரியங்களே, இன்னும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய உங்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இம்மட்டும் என்னை நடத்தின தெய்வமே, இம்மட்டும் என்னை விடுதலை கொடுத்த தெய்வம், தாயும் தகப்பனுமாய் உங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து. இந்த 2025 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாள் அடியேனையும் அருமையான உடைய பிள்ளைகளும் காண செய்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் தேவன் இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசித்து எங்களை தேவன் நீர் எங்களுக்கு எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவீர் என்று ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தி சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதான, சந்தோஷத்தை எங்களுக்கு நிறைவாய் கட்டளை. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நாங்கள் சாட்சியோடு நிற்க கிருபைத்தான் நீரே ஆசிரியர் மீட்பிரைச்சு முளைச்ச போகிற நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கரங்களை தட்டுவோமா? என்னை சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 தேவனே என்னை காப்பாற்றும் உன்னை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 16:1 சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 அப்புறமா சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். திரும்பி நிக்கணும். அலையலையா சொல்லு.